வணக்கம் நண்பர்களே, மார்ச் மாதத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். பெரும்பாலும் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்காத போது ஆண்டவர் அவற்றை கேட்கிறாரா என்றே நாம் சந்தேகிக்க தொடங்குகிறோம். பைபிளில் 1 யோவான் 5:14 நாம் எதையாவது அவருடைய விருப்பத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் அறிந்திருக்கிற நம்பிக்கை என்று எழுதப்பட்டுள்ளது. நண்பர்களே, ஆண்டவர் இப்போதும் தம்முடைய சித்தத்தோடு இசைந்த பிரார்த்தனைகளை கேட்கிறார். நமது பிரார்த்தனைகள் ஒருபோதும் புறக்கணிக்கப்படுவதோ அல்லது வீணடிக்கப்படுவதோ இல்லை. அவை நம் வாழ்க்கையில் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரால் அன்போடு பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். இயேசுவின் முன் உங்கள் கோரிக்கைகளை வைக்கும்போது உங்கள் இதயம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரின் சித்தம் நிறைவேற இடம் கொடுக்கும் இதயத்துடன் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்களா? அல்லது நீங்கள் உங்கள் சொந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள பிரார்த்தனையை ஒரு வழியாக கையாளுகிறீர்களா? நாம் விரும்புவதை மட்டுமே வேண்டி பிரார்த்திப்பது நமது குறுகிய கண்ணோட்டத்தை நாம் நம்பியிருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. ஆனால் திறந்த மனதுடன் பிரார்த்தனை செய்வது ஆண்டவரின் சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுத்து அவருடைய மேலான பரிபூரண திட்டங்களை நாம் நம்புகிறோம் என்பதை காட்டுகிறது. நமது விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் சமர்ப்பித்த பிறகு, கர்த்தராகிய இயேசுவே, என் வாழ்வில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று பிரார்த்திப்போம். அதனால் அவர் நமக்காக தயாரித்திருக்கும் அழகிய பரிபூரண மகிமை நிறைந்த பாதையில் நாம் நடக்கவும், நம் வாழ்வில் அவருடைய மகத்தான நோக்கத்தை நிறைவேற்றவும் முடியும். வரவிருக்கும் மாதம் அழகாகவும் ஆசீர்வாதமாகவும் உங்களுக்கு அமைவதாக.